அன்பிலே உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளின் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச பேச வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே 30ஆம் தேதி இந்த மாதத்தை வழியே அனுப்பும் பபாய் சொல்லும் மாதம் இல்லையா? ஆகவே இந்த மாதம் முழுவதும் நல்லதையே தந்த மாதத்துக்கு அப்படி எடுத்துக்கொள்வோம். நன்றியை கூறியபடி வரும் மாதங்களும் சிறப்பாக சிறக்க அமைய வாழ்த்துக்களை இணைத்தபடியே இன்றைய நாள் 30/4/2024 8:05 ஆகிவிட்டது. லண்டனில் நிறைய நாடுகள் 9:05 எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகின்ற செவ்வாய் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இடம்பெறவிருக்கும் நேரலை நிகழ்வுகள் சிந்தனை நேரம், பொறிச்சொல், கேள்விச்சரம் மற்றும் வாழ்வின் உண்மை இருக்கா இல்லையா அதனை பார்த்துக்கொள்வோம். பஜிதாவின் நிகழ்ச்சி இருக்கின்றது மற்றும் மாலை நிகழ்ச்சி வழமை போலவே 4:45 ஆரம்பித்துக் கொள்ளும். இப்பொழுது ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம் ஆரம்பித்திருப்பதற்கு பாரம்பரிய பிள்ளைகள் வணக்கம். பாருங்கள், நீ உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். 7:20 வேணுமா? நீ மன்னிப்ப வேண்டிக் கொண்டு 7:20 ஆகிப்பட்டு எங்கட 9:05 சரியா? அப்ப உங்களை பிரபாலனவர்கள் மட்டும் சரியா? வணக்கம். மன்னிப்ப வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் என்னது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அதிபர் நடாமோகன் அவர்களுக்கு, கலைவாணி மோகன் அவர்களுக்கு, அனைத்து பாமர்களுக்கும் இது எங்கிருந்த காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு தியானில் இன்று பொதுக்காலத்தின் 5ஆம் வாரம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 7058வது இலக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. அமைதி உரித்தாக உயிர்த்த இயேசுவின் உன்னத கொடை. அமைதி உரித்தாக முதன்முறை சீடலை பணிப்பயிற்சிக்கு அனுப்பும்போது இறுதியாக கற்றிருந்த பாடமும் அமைதியைத்தான். ஆனால் நாம் பல வேளையில் அமைதியை அழிப்பதற்கு பதிலாக அமைதியை அழித்து கொண்டுள்ளோம். அமைதியை அகத்தில் தேட வேண்டும், அது ஆன்மாவில் ஒளிர வேண்டும். அப்பொழுதுதான் பிறரோடும் பகிர முடியும். ஆண்டவரே தாம் திருப்பொழிவு செய்தவர்களுக்கு வெற்றி தருகின்றார். தமது தூய வானத்திலிருந்து அவருக்கும் பதிலளிக்கின்றார். வெற்றியளிக்கும் தமது வழக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேன். உன்னை பொறுப்பில் அமர்த்தியவருக்கு உன் வெற்றி தோல்வியில் பங்குண்டு. அபிஷேகந்திரம். ஆண்டவரே, உன் துணையுடன் நாம் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் மதிலையும் தாழ்வேன். அல்லேலுயா, அல்லேலுயா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையாம். சீயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். சாரலில் நலைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. சுவாச காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவேன். நான் என்றும் சாயல் தானே உங்கோயில் கொடி கொள்ள நீவாம். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர் என்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவாம். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையாம். செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளி ஏற்றவாம். நன்றி, வணக்கம். கலைவாணி. மிக்க மிக்க நன்றி. ஜனசனப்பட்டு ஓடுவாங்கோ. சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன்பேல் பிள்ளையர் வணக்கம். பாருங்க, இனிமையான காலை வணக்கம். நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகன் எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்க? நலம், உற்சாகம். நீங்க நலம் தானே? ஓம் சார், நாங்கள் நிலமாக சார். நன்றி. அப்படியே முதற்கணித்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்களோட அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் பதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வருகிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு நன்றிலிருந்து கரவட்டி மேற்கு வேலைப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நஜின் தொழில் இலக்கம் சௌகரி 257 என்று சொல்லிக்கொண்டு, தகப்பனே உங்களது பிள்ளைகள் தகப்பனே எந்தெந்த வாகனங்கள் வழி செல்லவிருக்கிறார்களோ சென்றிருக்கிறார்களோ அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவே செல்லவனி ஜபிக்கிறேன் தகப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் இந்த ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோய்கள் ஏற்படாமல் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பாக எடுத்தவனி ஜபிக்கிறேன் தகப்பனே.
அப்படி நீங்கள் தினமும் வழியெடுத்து வருகிறமைக்காக கோடான கோடி அனுசோட்டம் தாப்பனே மற்றும் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு நீங்கள் நிறைவான ஞானங்களை கொடுத்து ஆசிரியர் ஜபிக்கிறேன் தாப்பனே. சலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல தாப்பனே அனைத்து சிறுவர்கள் சிறுவர்களுக்கு நீங்கள் நிறைந்த ஞானங்களை கொடுத்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க ஆசிரியர் ஜபிக்கிறேன் தாப்பனே. அப்படியே நீங்கள் ஆசிரியர் பொறுமைக்காக கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து எல்லோரையும் ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நேற்றைய தொடர்ச்சி யோபுடைய சரித்திரம் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 15 - 30 முடிய. பழைய ஏற்பாட்டில் 638வது பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்திலே உருவடைந்து போகின்றன. அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும். அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும். தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் பயண கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள். அவ்விடம் மட்டும் வந்து கலங்கி போகிறார்கள். அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள். என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும், அல்லது சத்துருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீக்கலாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மறைவாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு! உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவருடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ? இப்படி செய்து திக்கற்றவர் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள். இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரயோஜனமாய் விளங்கும். இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும். நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? நாளைக்கு சௌரி 7ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உன்னாமம் பாடனுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே. உன்னாமம் பாடனுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே. உம்மை போல் மாறணுமே ராஜா, உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வரணுமே. ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வரவேணுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே ராஜா, உம்மை போல் வாழணுமே ராஜா, உம்மை போல் வாழணுமே. உம்நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே. பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கும் பிரசங்கம் பண்ணணுமே.
பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பிரசங்கம் பண்ணனுமே. சிலுவை அன்பை எடுத்து சொல்லும் சீடர்களாகனுமே. சிலுவை அன்பை எடுத்து சொல்லும் சீடர் ஆகணுமே. நாம் சீடராகணுமே. உன்னாமம் பாடனுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே. இரவும் பகலும் ஆவியிலே நாம் நிரம்பி ஜபிக்கணுமே. இரவும் பகலும் ஆவியிலே நாம் நிரம்பி ஜபிக்கணுமே. ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே. ராஜா, ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே. ராஜா, வாழ வைக்கணுமே. ஆமென். நன்றி, வணக்கம் சாமி. மிக்க மிக்க நன்றி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சாமி. நன்றி, வணக்கம். டேவிட் அண்ணா வாங்க. வணக்கம். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசில் மாட்சியை அறிவிப்பர் என்கின்றது திருப்பாடல். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம். நலம், உற்சாகம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவி. கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1620 பொதுக்காலம் 5ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித 5ஆம் பயஸ் அவர்களை நினைவு கூறுகின்றோம். அன்பான உறவுகளே, அதிசயமும் அற்புதமும் செய்து தரும் நலம் தரும் தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயற்காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயற்காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்த மாட்சி அடைய வேண்டும். அல்லேலுயா. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 27 31b வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்குள்ளும் அளிக்கும் சமாதானமோ உலகம் தரும் சமாதானம் போலன்று. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் போகின்றேன். போய் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் சொன்னதை கேட்டீர்கள். உங்களுக்கு என்மேல் அன்பிருந்தால் நான் தந்தையிடம் போவது பற்றி மகிழ்வீர்கள். ஏனெனில் தந்தை என்னிலும் மேலானவர். இவை நிகழும் போது நீங்கள் விசுவசிக்கும் பொருட்டு இவை நிகழ்வதற்கு முன்னதாகவே இப்பொழுதே உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களோடு பேச இனி அதிக நேரமில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வருகின்றான். அவனுக்கோ என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தைக்கு அன்பு செய்கிறேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி நடக்கின்றேன் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும்
எழுந்திருங்கள், இங்கிருந்து போவோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகின்றார். கிறிஸ்துவின் சமாதானம் எப்போதும் அமைதியும் அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஒரு சமாதானமாகும். எங்களது திருப்பள்ளி வேளையிலே குருவானவர் இறுதி நேரத்திலே ஒரு வார்த்தை ஒன்று கூறுவார்: உங்களுக்கு சமாதானம் உண்டாக்குக, ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த வார்த்தையானது. அந்த நேரத்திலேயே நாம் எங்கள் மனத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அந்த சமாதானத்தை அறிவிக்க வேண்டும் என்பது இயேசுவின் வார்த்தை. இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த போது சிமியோன் அதுவரை காணாத அமைதியை உணர்ந்தவரானார். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் என்று லூக்கா சுவிசேஷம் 2:29 கூறின அந்த வார்த்தையை இன்றைய நாளிலே நாம் நினைவில் கொள்வோம். இயேசு காற்றையும் நீர் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டு பீதியில் ஆழ்ந்திருந்த சீடர்களுக்கு அமைதியை கொடுத்தார். லூக்கா சுவிசேஷம் 8:25 பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் என் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், இது உலகம் தரும் அமைதி சமாதானம் போன்றது அல்ல என்கின்றார் இயேசு. உலகத்தில் நாம் காணும் அமைதியானது நிரந்தரமான அமைதி அல்ல, இது சில கணமே நீடிக்கும் அமைதி. ஆனால் இயேசு கொடுக்கின்ற அமைதி நித்தியத்திற்கும் இலத்திற்கும் அமைதியாகும். இது வேதனை, இடர்கள், துன்பம், துயரம், நெருக்கடி இவைகளால் பாதிக்கப்படாத அமைதி. இந்த அமைதி வெளியுலகை சூழலை சார்ந்து அமைவதல்ல, மாறாக சுற்றுப்புற சூழலாலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத அமைதியாகும். 2022 ஆண்டிலே அமெரிக்காவிலே இருந்து 5 பசுக்கன்றுகளை இஸ்ரேலியர்கள் 52 வருடங்களாக தேர்ந்தெடுத்து அந்த தேர்விலே அந்த கன்றுக்குட்டிகளை அதாவது இளம் காளைகளை அடைத்துக் கொண்டு ஜெருசலேம் சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி என்று வருகின்றது. அதாவது இஸ்ராயல் ஜனம் பாவப்பட்டு போயிருக்கின்றது, அவர்கள் விடுதலை அடைய வேண்டும், தீட்டுப்பட்டு இருக்கின்றார்கள், அவர்கள் விடுதலை காண வேண்டும். இது இஸ்ராயல் மக்களுக்கும் தான் சொந்தமா? ஏன் ஆபிரகாமின் மக்களாகிய இஸ்லாமியர்களுக்கு அது பொருந்தவில்லையா? இரு குடும்பத்துக்கும் பொருத்தம் தான். ஏனென்றால் ஆபிரகாமின் புதல்வனான இஸ்மாயிலின் புதல்வர்கள் இந்த இஸ்லாமியர்கள், ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் புதல்வர்களான இந்த யூதர்கள். ஆகவே ஒன்றுவிட்ட சகோதரர்கள். இவர்களுக்கு ஏன் இந்த அமைதியும் சமாதானமும் கிடைக்கவில்லை? அந்த கிறிஸ்து வரப்போகின்றான் என்ற ஒரு காரணத்திற்காக வருவதற்கு முன்பதாக தீட்டுப்பட்டிருக்கும் தமது சமுதாயத்தை, தமது சமூகத்தை, தமது மக்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள். மாசு மறுவற்ற இந்த கன்றுக்குட்டிகளை இறக்குமதி செய்து அமெரிக்காவிலே இருந்து இப்போது அதை பலியிடப் போவதற்காக என்று சொல்லி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இதை பலியிட்டு 3வது கோவிலை தாங்கள் கட்ட வேண்டும், அதாவது தோம்புலது ஜெருசலேம் என்று கூறுவார்கள், டெம்பிள் ஆஃப் ஜெருசலேம் என்று சொல்லுவார்கள் என்று. ஆனால் இங்கே இஸ்லாமிய மக்கள் கூறுவது என்ன? 3வது ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. அதாவது இப்போது இருக்கும் ஜெருசலேமில் உள்ள பள்ளிவாசலில் தான் 3வது தேவாலயம். இது சாலமோன அரசரால் எங்களுக்கு கட்டித்தரப்பட்டது என்று சொல்லி உரிமையோடு சாலமோனும் தாவீதின் மகன் சாலமோனோடு உரிமை கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆகவே இந்த உறவை பற்றி நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த உறவின் ஆழத்தை எப்படி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு சமாதானத்தை தேடும் இவர்களிடம்தான் இன்று எத்தனையோ பாலஸ்தீனியர்களை, ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை, குழந்தைகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். இது தீட்டு இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இதுவும் தீட்டுத்தான். கடவுளுடைய முன்னிலையிலே கடவுளால் படைக்கப்பட்டு அந்த மக்களை கொல்லும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்பதுதான். ஆகவே அன்பான உறவுகளே, இயேசு கூறும் இந்த சமாதானம் எப்படி என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க நம்மை இயேசு அழைக்கின்றார். இயேசு தனது பிரியாவுடைய உரையில் அலங்கார வார்த்தைகள் அல்ல, கிறிஸ்தவ வாழ்விற்கான வழித்தடங்களையே எடுத்து எம்புகிறார். ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து செல்வது என்பது மாற்றத்தின் அடையாளமே. விலங்கினங்களில் தாயை விட்டு சேய்கள் பிரிந்து செல்வதே வளர்ச்சி, விதைகள் செடியை விட்டு அகன்று செல்வதே முளைகளின் எழுச்சி. தன் பணியை நிறைவு செய்துவிட்டு தன் சீடர்களுக்கு இடம் தயார் செய்ய
தந்தையிடம் கடந்து செல்வதே இறை திட்டம், இயேசுவின் திட்டம், அதாவது பிதாவின் திட்டமாகும். இது இயேசுவின் சிலுவை பலியிலே பரமதந்தை வகுத்த மீட்புத் திட்டம் எனலாம். எனவே தன் பிரிவால் சீடர்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என இயேசு அறிவுரை கூறுகின்றார், சமாதானத்தை அறிவிக்கின்றார். தன் வீட்டை, பெற்றோரை விட்டு வேறு மாநிலத்திற்கு, மாவட்டத்திற்கு கல்விக்காகவோ வேலைக்காகவோ செல்ல மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் பிள்ளைகளால் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியாது. தாய்க்கழுகு உயர்ந்த மலைக்கு உச்சிக்கு தன் குஞ்சுகளை எடுத்துச் சென்று அங்கிருந்து கீழே விட்டுவிடுவதால் மட்டுமே குஞ்சு கழுகு சிறகு விரித்து பறக்க ஆரம்பிக்கிறது. அவ்வாறே பிரிவுகள் உயர் இலக்குகளுக்கான வழித்தடங்களே. ஆகவே இன்றைய நாளிலே இந்த வழித்தடங்களை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு இந்த சமாதானத்தை நாம் தேடுவோம். கிறிஸ்துவின் சமாதானம், அதாவது இன்னும் 3 வாரங்களிலே தூய ஆவியானவர் வரும் அந்த விழாவை கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே அன்பான உறவுகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒளிப்புலம்புகளாக, வாழ்வு தரும் வார்த்தைகளாக நமக்கு வழிகாட்டட்டும். இந்த வழியிலே நாம் நடப்போம். நித்திய சமாதானத்தை இன்று வாழும் காலத்திலே நாம் தேடுவோம். எமது அன்பு உறவுகள், பகைவர்கள், சத்திராதிகள், எங்களை அன்பு செய்யாதோர் எல்லோரையும் நாம் அன்பு செய்வோம். நிலையான இயேசுவின் சமாதானத்தை தேடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பார்முக உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறைய இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிய நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு அன்போடு வருகின்றேன் தங்கையே. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. கழுகு அது நல்லதான் இருந்தது, உண்மையில் தான். அது என்னவோ தனக்குள்ளதான் இல்லாம், நான் இல்லாட்டா புள்ள சாப்பிடாது, நான் இல்லாட்டா புள்ளை உடுப்படாது, நான் இல்லாட்டா புள்ள தலை இழுக்காது, நான் இல்லாட்டா அவர்களுக்கு நீங்கள் இல்லாத இருந்தால் அவர்களுக்கு ஹாப்பி. ஒரு டோர்ச்சரும் இல்லை. நினைச்சதை சாப்பிடுங்கள், நினைச்சதை போகுங்கள், நினைச்சதை வருங்கள், சரியா? அப்போ அவர்களை விட்டுற வேணும் உண்மையில். இப்போ இந்த கழுகு அது தூக்கிட்டு போய் விட்டபடினால அதுக்கு பறக்கிறது எப்படி என்று சொல்லி அது பழை இருக்கும். அதுக்கு அப்புறம் இரதோட பழை இருக்கும். அது அப்புறம் தான் காலில் தெரிஞ்சிருக்கும். அது நல்லா தான் இருந்தது. இப்போ அவர் இன்னொண்ட இறகு என்ன சொல்லுவாங்க, என்ன பிள்ளைய இறகு காத்து இறகுக்குள்ளே வச்சு வளர்க்குறேன்னு சொல்லி இருந்தானே, காலம் முழுதும் வளர்த்தா என்ன நடக்கும்? அதுக்கு வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். சரி, நன்றி அண்ணா, சிறப்பாக இருந்தது அது உதாரணம். நன்றி, நன்றி, வணக்கம். நியூஸ் பிலிப் சொல்லுவாங்க. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணி மோகன் அவர்களே. எப்படி மகிழ்வாக உற்சாகமாக இருக்கிறீங்களா? வெதரும் அப்படி காலையில் சூரிய பகவான் அப்படியே வருகின்றார். எங்களுக்கு வந்து நல்ல வெதர். பலருக்கு வந்த வெதர், நமக்கு உகராத வெதர். காலையில 12 பின்னேரம் 26 போட்டிருந்தார்கள். எங்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1392 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. அலையும் மனமே அமைதி அமைதி உணர்ந்திடு, கடவுள் சந்நிதி. அலையும் மனமே அமைதி அமைதி உணர்ந்திடு, கடவுள் சந்நிதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறையும் நிம்மதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறையும் நிம்மதி. எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா, பேசும் பேசும். வாழ்வு வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல என்கின்றார் இயேசு. வளர்ந்து வரும் நாகரிக சமுதாயம் அமைதியற்ற நாகரிக சமுதாயமாக மாறி வருகிறது. ஒரு புறம் அதிக அழுத்தம் கொண்ட யந்திர வாகனங்கள் எழுப்பும் சத்தம், இன்னொரு புறம் நாடுகளிடையே எழுச்சி கொண்ட போர்கள், அரசுகளின் கருணையில்லா செயல் திட்டங்கள்,
இவையெல்லாம் சமுதாயத்தில் இருக்கிற சிறிதளவு அமைதியையும் காற்றில் பறக்கவிட தூண்டுதல்களாக அமைகின்றன. எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் என்பது மனிதனின் அமைதி தேடும் படலத்தில் ஒலிக்கும் பாடல். பொன்னிருந்தும் பொருளிருந்தும் பெண்ணிருந்தும் பெயரிருந்தும் மனதிலும் குடும்பத்திலும் அமைதி இல்லாத மனிதன் அல்லாடிக்கொண்டு இருக்கின்றான். அமைதி தேடி மதுவிலும் மாதுவிலும் புகையிலும் போதையிலும் முங்கி மூழ்கிக் கொண்டிருக்கின்றான். இவற்றிலெல்லாம் அமைதி தேடும் மனிதன் இவையெல்லாம் படுகொலிக்கு பாதையமைக்கும் கானல் நீர் என்பதை அறியாமல் இருக்கின்றான். அமைதி தேடி அலைமோதி நிலைகுலையும் மனித சமுதாயத்திற்கு இயேசு பதிலாக தீர்வாக இருக்கின்றார். நான் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று தனது தெய்வீக அமைதியில் நமக்கு பங்கும் தருகின்றார். எதை பற்றியும் கலங்கவோ மருளவோ அவசியமில்லாத அமைதி இந்த இறை அமைதி. இறைவன் தரும் அமைதி சற்று வித்தியாசமானது, முற்றிலும் புதுமையானது. ஆனால் அதில் கிடைக்கும் அமைதி அலாதியானது. இது வேதனையில் கிடைப்பது, இழப்பில் குவிவது, பாரங்கள் சுமப்பதில் புதைந்திருப்பது, குழப்பங்களின் ஆழத்தில் அமிழ்ந்து இருப்பது, வெறுமையில் வெற்றிடத்தில் பரவி இருப்பது, கொடுப்பதில் சேர்ந்திருப்பது, உள்ளுக்குள் இருந்து உயிரூட்டி உரமூட்டி வைக்கும் அமைதி. இயேசு உணர்கின்ற அமைதி சொல்லளவில் நின்று விடாது, கடவுளின் வல்லமையாக செயலாக்கப்படுவது. இயேசு காற்றையும் கடலையும் நோக்கி அமைதியாய் இரு என்றதும் அலைகள் அடங்கி மிகுந்த அமைதி ஆயிற்று. கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைந்து பயங்கள் எதற்கு. கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைந்து பயங்கள் எதற்கு. கடலை அடக்கி புயலை அடக்கும் கடவுளுனது படகில் இருக்க. கடலை அடக்கி புயலை அடக்கும் கடவுளுனது படகில் இருக்க. எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். வாழ்வு வழங்கும் உமது வார்த்தை தினம் கேட்டால் போதும் போதும். இயேசு இயற்கையை மட்டும் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதோடு நின்று விடவில்லை. அது மனித உள்ளங்களையும் பண்படுத்தி எல்லா மனிதரும் அன்பும் நீதியும் நிறைந்த உலகை உருவாக்கிட ஊக்கம் பெறும் சக்தியாகவும் செயல்படுகின்றது. எனவே அமைதி என்பது போர் நிகழா நிலை மட்டுமல்ல. கடவுள் உலகுக்கு வகுத்த திட்டத்தை மனிதர் நல்ல மனதோடு இணைந்து செயல்படுத்துவதில் பயனாகவே அமைதி தோன்றும். இத்தகைய அமைதி கடவுளின் கொடையாக நமக்கு பகிரப்படும் என்று அறிவிக்கின்றது. அமைதி நமது இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைவாக நிறைவிட இறையருளை நாங்கள் வேண்டுவோம். நல்ல நிலமாய் உள்ளம் இருந்து வல்ல இறைவன் வார்த்தை விழுந்தார். நல்ல நிலமாய் உள்ளம் இருந்து வல்ல இறைவன் வார்த்தை விழுந்தார். நாளும் வளர்ந்து உயர்ந்து சிறந்து 100 மடங்கு கனிகள் தருவார். நாளும் வளர்ந்து உயர்ந்து சிறந்து 100 மடங்கு கனிகள் தருவார். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். வாழ்வு வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும் என்று வேண்டிக்கொண்ட திருமதி வாணிமோகன், உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இறை வேண்டல் சிந்தனை நிகழ்ந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு
இறைவன் தருகின்ற அமைதி எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்னுமே நிறைந்து பரவி எல்லோரும் அமைதியாக வாழும் என்று வேண்டிக் கொண்டு உங்களோடு எல்லா நிகழ்ச்சிகளையும் அன்போடு விடைபெறுகிறேன் திருமதி வாணிமோகன் அவர்களே. நன்றி வணக்கம். வந்திருப்பவர்களையும் வாழ்த்திக் கொண்டு நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாருங்கள் வஜிதா முகமட் அவர்களே. வணக்கம். வணக்கம் பாணி. வாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக குழந்தைகளை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வளர்க்க சொல்கின்றது என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுல குழந்தைகளை நாங்க வளர்த்து வரும் பொழுது அந்த குழந்தைகள் சில நேரங்கள்ல செல்லு கேட்காம இருப்பார்கள். நாங்க பெற்றோர்கள் சொல்லு கேட்காம சரி செல்லு கேட்காம சில கேட்காம இருப்பார்கள். இப்ப நாங்க எவ்வளவு அந்த பிள்ளைகளுக்கு சொன்னாலும் அப்ப அவங்க கேட்க மாட்டாங்க. தவறான பாதையில போவாங்க. அப்படி இல்லாட்டி கண்டுபிடிச்சு கொண்டு பிடிவாதமாக அப்படி எல்லாம் இருப்பார்கள். அப்ப அந்த குழந்தைகள் என்பது நம்மளுக்கு இறைவன் தந்த ஒரு கொடை. அது எல்லா பெற்றோர்களுக்கும். அப்ப அதுக்காக குழந்தைகள் இல்லாத பெற்றோர்களுக்கு அந்த கொடை கிடைக்கவில்லை. அதற்கான மாற்று வழியை இறைவன் வைப்பார். அப்ப அந்த குழந்தைகள் என்பது நாங்க வயிற்றுல வச்சிருக்கிற மட்டும்தான் எங்களுக்கு அந்த உரிமை. அது அந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வழியைத்தான் பெற்றோர்களை எடுத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அந்த குழந்தைகளை நாங்க ஒரு பொறுப்புதாரிகளாக இருந்து அந்த பிள்ளைகளை 18 வயசு இப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் 18 வயசை தீர்மானித்தார்கள். ஆனால் அந்த 10 வயசு 7 வயசுல பெரிய வயசுன்னு சொல்லுது. அந்த 10 வயசு 12 வயசுக்குள்ள அந்த குழந்தைகளை சரியான பாதையில் அந்த பிள்ளைகளை வழி நடத்துவது ஒரு பெற்றோருக்கு கடமையாக இருக்கிறது. அப்ப நாங்க அப்படி வளர்த்துட்டு இருக்கும் போது சில பிள்ளைகள் ஒழுக்க ஈனமாக நடந்து கொண்டால் அதற்காக அவர்களது பெற்றோர்கள் சரியில்லை, அவர்களோட வளர்ப்பு சரியில்லை என்று நாங்க எங்களோட அயலவர்கள், எங்களோட சேர்ந்தவர்கள், எங்களோட நண்பர்கள் எதுக்க சொல்லுவாங்க. இல்லாட்டி மறைமுகமாக எங்களுக்கு திட்டுவார்கள். வளர்ப்பு சரியில்லை என்றெல்லாம் பெற்றோர்களை குறை கூறி ஏசாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால் சில நேரம் கடுமையாக அவர்கள் முயற்சி இருப்பார்கள் அந்த குழந்தைகளை நேர்வழிப்படுத்துவதற்கு. ஆனா அது பயனளிக்காம விடுகின்றது. உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் வளர்ப்பில் தவறு செய்யவில்லை. அவர்களோட பிள்ளைகள் 2 சோடியாத்தான் அவர்களுக்கு குழந்தைகள் இந்த உலகத்தில் மனிதர்களை உருவாக்குவதற்காக ஒரு ஆணும் பெண்ணுமாகத்தான் ரெட்ட குழந்தைகளாகத்தான் பிறந்தார்கள். அந்த குழந்தைகளை பிறந்தவுடனே அந்த குழந்தைகளை உலகத்துக்கு இறைவன் அந்த சமூகத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக மாறி திருமணம் செய்யும்படி சொல்லியிருந்தார். அப்ப அந்த ரெண்டாக பிறந்த ஆணும் பெண்ணுமாக பிறந்த மற்ற 2வது இடத்தில் பிறந்த ஆணும் பெண்ணுமாக பிறந்த பிள்ளைகளை மாறி திருமணம் செய்யும்படி. அப்ப அதுல ஒரு குழந்தை அழகில்லாம பிறந்திருந்தது. அதை முடிக்க இயலாண்டு சொன்ன போதுதான் அந்த பிரச்சனை ஏற்பட்டது என்று நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள். இருந்தும் அவர்களது மகன் இன்னொரு மகனை கொலை செய்தார். அப்ப அந்த காலத்திலேயே அந்த தவறு அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, ஒரு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் மனிதனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட குழந்தைகளே தவறு செய்திருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் நாங்களும் இன்று தவறாக இழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாதிரி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளைகள் தவறு செய்யப்படுகிறார்கள். ஒரு பிள்ளை கொலை செய்திருக்குது. அப்ப அவர்கள் எப்படியான ஒரு நபியாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் திருத்திருக்க மாட்டார்களா? ஆனால் அது விதி என்று சொல்லுவோம். அதுதான் விதி என்று சொல்லப்படுகிறது. அது போல நூஹ் நபி அவர்களுக்கு பிள்ளை வளர்ப்பில் குறை செய்யவில்லை. இருந்த போதிலும் அவரது மகன்மார்களில் அவர் இஸ்லாத்தை ஏற்காது தந்தைக்கு கட்டுப்படாமல் மரணம் அடைந்தார். அப்ப அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அழகாகத்தான் குழந்தைகளை வளர்த்தார். அப்ப அவர் இஸ்லாத்தை அவர் இஸ்லாமியவர்களாக இருந்தார் அவர் தந்தையார். ஆனால் அவரது மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு பிரச்சனை வந்துக்கு. போர்க்களத்தில் 2 பேரும் நேர சண்டை பிடித்தார்களாம், மகனும் தந்தையும். அப்ப அவர் நல்லா வளர்த்திருந்தார், அவர் முயற்சி செய்தார், அங்க பயனளிக்கவில்லை. அதுபோல யூசுப் நபி அவர்களுக்கு பிள்ளை வளர்ப்பில் குறை செய்யவில்லை. ஆனாலும் அவர்களது மகன்மார்கள் ஒன்று சேர்ந்து இன்னொரு குழந்தை யூசுப் நபியை அநியாயமாக பால் கிணற்றில் வீசி எறிந்தார்கள், கொலை செய்தார்கள். யாருக்கும் தெரியாம
செய்தார்கள் என்று அவர் அவ்வளவு அழகானவராக இருந்தாராம் யூசுப் நபி அவர்கள். அவர் அவரைத்தான் அவர் மிகவும் நேசித்தவராக இருக்கும் பொழுது மற்ற சகோதரர்களுக்கு பொறாமை வஞ்சம் எல்லாம் ஏற்பட்டது. அப்ப வாங்க போவோம் சொல்லி பாலுகிணத்துல போட்டு அவரை சாகடைச்சு போட்டு அப்பாட்ட சொல்லிட்டாங்க, அவரை இந்த காட்டுல கரடி கடிச்சிட்டு குடி கடிச்சிட்டு அவர் காணல என்று இந்த 25 சேட்டை கொண்டு கொடுத்தார்களாம். ஆனால் அந்த தந்தைக்கு தெரியும் எனது பிள்ளை தவறு செய்து விட்டது என்று தெரியும். ஆனால் அவர் அதை பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் எல்லாம் அவற்ற குழந்தைகள். ஆனால் அவர் தவறு செய்யவில்லை. அங்கும் விதி விளையாடியது. இறைவன் உங்களுக்கு நல்ல குழந்தைகளை வழங்கியிருந்தால் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் உங்கள் குழந்தைகள் நீங்கள் நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றீர்கள், மற்றவர்கள் நன்றாக வளர்க்கவில்லை என்று பெருமை பேசாதீர்கள். ஒரு நாளும் பெருமை பேசாதீர்கள். அடுத்தது குறை கூறாதீர்கள். எந்த பிள்ளையை பத்தியா அப்படி இருக்குது, மற்ற பிள்ளையை பத்தியா அது களவெடுக்குது, பொய் சொல்லுது, இப்படி போகுது, அந்த பிள்ளையை நல்லா வளர்க்கல என்று குறை கூறாதீர்கள் என்று அவங்க அவ்வளவு வேதனைப்படுவாங்க. எந்த பெற்றோர்களும் முயற்சி செய்யாமல் இருக்க மாட்டார்கள், முயற்சி செய்வார்கள். ஆனால் பயனளிக்க விட்டால் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு அது ஒரு சோதனையாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும். மிக சிறந்த மனிதனான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெற்றோர்கள் அவர்களை வளர்க்கவில்லை. அவர்கள் வயிற்றில் இருக்கும் போதே அவர்கள் தந்தையார் மரணம் அடைந்து விட்டார். அவர்கள் தாயார் 7 வயசுலேயே மரணம் அடைந்து விட்டார். அவர் சிறிய தந்தையில்தான் தான் வளர்ந்தார். ஆனா அவர் எவ்வளவு நற்குணமாக உயர்ந்தவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், எவ்வளவு முன்மாதிரியாக இருந்தார்கள். 100 பேர்களை உலகத்தில் ஒரு அமெரிக்க அறிஞர் 100 உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் 100 பேரை எடுத்து அந்த புத்தகத்தின் பேரு. அதில் முதலாவதாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை அந்த ஒரு கிறிஸ்தவர் அவரை வைத்திருந்தார் என்றால் அவர் எவ்வளவு நற்குணம் உள்ளவராக வாழ்ந்திருப்பார். அவரை தந்தை வளர்த்தாரா, தாய் வளர்த்தாரா? இல்லை. அது அவராக முயற்சி செய்து வளர்ந்து கொண்டார். எனவே உங்கள் பிள்ளைகள் படிப்பு, திறமை, ஒழுக்கம் அனைத்தும் உங்களால் மட்டும் வரவில்லை. அதற்கு அல்லாஹ்வின் அருளும் காரணமாக இருக்கிறது, உங்கள் முயற்சியும் காரணமாக. ஆனால் மற்றவர்கள் குழந்தைகளை நீங்க தயவு செய்து இழிவாக பேசிவிடாதீர்கள். குழந்தையை பெற்றோர்கள் வளர்த்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய மனதை நோக வைத்து விட, அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும்படி எங்களுக்கு முன்மாதிரியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். இப்ப ஒரு குழந்தை தவறி போகுதுன்றனால் அந்த பெற்றோர்களை மனதை நோய் வைக்காம நாங்கள் இந்த நேரம் தொழுகின்றோம், நல்ல விடயங்கள் செய்யும் போது யாரும் அந்த குழந்தைக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல சிந்தனையை கொடு, அந்த பிள்ளையை நல்லவர்களுடன் வாழ வைத்து விடு என்று சொல்லணும். எமது பெற்றோர்கள் எமது குழந்தைகளுக்கு நாங்கள் எவ்வாறு துவா செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார். எப்படி என்றால், எமது குழந்தைகளை யா அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக வைத்து கண் குளிர்ச்சியாக சைத்தானின் பார்வையிலிருந்து அவர்களை நீ காப்பாற்றி உனது பார்வையில் வைத்துக்கொள் என்று நாங்கள் ஒவ்வொரு நேரமும் அந்த குழந்தைகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யும். அந்த குழந்தைகளை வளர்க்கும் போது நாங்கள் எங்கள் பக்கத்தில் வைத்து பிரார்த்தனை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் சொல்ல வேணும், எனது அம்மாக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன், எனது தந்தைக்கு எனது அப்பாக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று நாங்கள் சொல்லி ஒரு முன்மாதிரியாக அந்த குழந்தைகளிடம் காட்டி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும், நாங்கள் மரணத்தை அடைந்த போது எனது அம்மாட அம்மாக்கு செய்தா, அப்பாட அம்மாக்கு செய்தா, அப்ப நான் எனது அம்மாவுக்கு செய்ய வேணும், எனது அப்பாட அம்மாவுக்கு செய்ய வேணும் என்று அந்த குழந்தை பிரார்த்தனை செய்யும் பொழுதும் எமக்காக பிரார்த்தனை செய்யும். இறைவன் சொல்கின்றான், இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் கொண்டு போவது இல்லை, ஆனால் 3 விடயங்களை நாங்கள் விட்டு செல்கின்றோம். 3 விடயங்கள், நாம் செய்த நன்மைகள், எமது குழந்தைகள் நல்ல குழந்தைகள், பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற குழந்தைகள், அடுத்தது சதகத்துல் ஜாரியா என்கின்ற நிலையான தர்மம், அடுத்தது நாங்கள் கற்ற கல்வி. இவ்வளவையும் தான் நாங்கள் விட்டு சொல்கின்றோம். அந்த கல்வியை நீங்க பாலுங்கிணத்தில் போட்டு விடாதீர்கள். நீங்க கற்ற கல்வியை பாலுங்கிணத்தில் போட்டு விடாதீர்கள். அதை மற்றவர்களுக்கு கடத்தி சொல்லுங்கள். அதை நல்ல விடயத்தை கொடுங்கள். அவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு நல்ல விடயம் இருந்தாலும் சொல்லுங்க. அவங்க கேட்டாலும் சரி, கேட்காடையும் சரி, அதை கொடுத்துட்டு போங்க. நீங்க அது மாதிரி தான் அந்த குழந்தை வளர்ப்பில் வீட்டில் இருந்தே ஆரம்பிக்க சொல்கின்றது. உங்கள் குழந்தைகளிடமிருந்தே ஆரம்பிக்க, மற்றவரிடமிருந்து ஆரம்பிக்க தேவையில்லை, குழந்தைகளிடமிருந்தே ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றது. நன்றி வாணி. நன்றி.
தொடர்ந்து நான் இணைந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முன்னாட்சியோடு சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். அது நீங்கள் சொல்றது சரிதான். எட்டு தடுப்பில் சொல்ற வளர்ப்பு சரியில்லைன்ட்டு. ஆம், சரியா? எனக்கு மனசு எவ்வளவு வேதனையா இருக்குமா? நீ அது வளர்ப்பு சரி இப்படிதான் சொல்லுவார். சொல்லி போட்டு சரி நீங்கள் கோவத்தெல்லாம் சொல்லியிருக்கிறீங்கண்டா கூட திரும்ப ஒரு மன்னிப்பை கேட்கலாம். அது என் வாயில் கோவத்தில் வந்த வார்த்தை அப்படி கேட்க மாட்டார். கௌரவ பிரச்சனை. சரியா? அந்த தாயோ தகப்பனோ பிள்ளை இப்படி போகணும் அப்படி போகணும்னு வளர்க்குறது இல்லை. ஒழுங்காக தான் வளருது. அது சில நேரம் புற காரணிகளால் பிள்ளைகள் அப்படி போகலாம். அதுக்கு காரணம் அம்மா அப்பான்ட்டு உண்மையிலே சொல்லக்கூடாது. அந்த அம்மா சொல்லல நீ போய் வளர்த்து வெட்டிட்டு வா, நீ அந்த தூளை கடத்திட்டு வா, அதை போய் செய்யிட்டு வா, இந்த சொல்றவா தாய். இப்ப எனது குழந்தையும் கூட குழந்தையும் நான் வீட்டுல இருந்து நீங்க உடுப்ப போட்டு பாடசாலைக்கு போகும் வரை சாப்பாடை கட்டி அனுப்புவோம். அந்த பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி வரையோ பாடசாலை வரை உங்களால போயிருக்கேலுமா? 8 மணித்தியால எங்களை விட கூட வெளியிலாம் அந்த குழந்தை வெளியில எங்களை விட கூட அந்த விஷயங்களை அறியுது, பழகுது, பழகுது. அப்ப எங்களுக்கு தெரியாது. வீட்டு வர கூட நல்ல பிள்ளைகள் மாதிரி வருங்க. நான் எத்தனையோ தரம் இஸ்லாமிய குழந்தைகள் ஹிஜாப் கட்டி கொண்டு வீட்டு இருந்து போகுமா, இந்த வீட்டு இருந்து வரக்குள்ள அதை பேக்ல வச்சுட்டு வரக்குள்ளையும் கட்டியிருப்பார்கள். என்ன தெரியும்? இடையில தெரியாது உங்களுக்கு. அது இங்க நடக்குது, எங்க இடத்துல நடக்குது. அப்ப அது அவர்களுக்கு அது சரியண்டு பட்டால் சரி. ஆனால் அதுகள் செய்ய அவர்களுக்கு தெரியுது, நாங்கள் செய்யறது தவறு இல்ல. அது அப்படி ஒரு விடயத்தை கண்டா அந்த அந்த குழந்தையிடம் பெற்றோர்கள் சொல்லி பார்க்கலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது என்று சொன்னாவானே, திணிக்காதீர்கள் ஒன்றையும். நீங்க அந்த குழந்தைக்கு திணிக்காதீர்கள். ஏனென்று சொன்னா நீங்க செய்யற பாவத்துக்கு நீங்க தான் பிரதிபலம் அனுபவிக்க வேணும். அந்த பிள்ளைக்கு நீங்க ஒரு பிள்ளை செய்றீங்கன்னு சொன்னா நான் அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. நீங்க செய்யறது பிள்ளை, நீங்க போற வழி பிள்ளை, நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஆனா புள்ளிகளா இருந்தா கொஞ்சம் கடினமாக சொல்லலாம், நண்பர்களாக இருந்தா மெல்ல சொல்லலாம். அதை நான் சொல்லுவேன். அவங்க கேட்காட்டி நான் இறைவனிடத்துல அந்த பாரத்தை கொடுக்க வேண்டும். இறைவனிடத்துல பாரத்தை கொண்டு நான் பிரார்த்தனை தான் இந்த பெரிய ஆயுதம் என்று சொல்லப்படுது எங்களுக்கு. நான் இருக்கின்ற மார்க்கத்தில் ஆயுதம் என்று சொன்னா அது பெரிய ஆயுதம், பிரார்த்தனை ஒன்றே தான். அப்ப அதுல நாங்க கேட்க வேண்டும். அதுக்காக அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி இல்லைன்னு சொல்லி உண்மையை சொல்றேன். எனது பிள்ளைகளுக்கு ஜாப் போடுறது நான் எவ்வளவு முயற்சி செய்வேன். அதுகள் போடாதுகள் இந்த அவன் சோளை போட்டு கொண்டு வருவாங்க. நான் இவ்வளவு சத்து அழுது பார்த்துட்டேன், கத்தி பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன். அவங்க சொல்லுவாங்க நாங்க விரும்பி நான் தெண்டிச்சு போட வச்சாவா நீ அந்த பிள்ளை கலட்டிட்டாம எறியும். எது இந்த நீங்க ஒன்று இதை பார்க்காத மூடி வைங்களை ஒன்று சமைச்சிட்டு அந்த பிள்ளை பிடிக்கலையே அதை ஒரு தரம் திறந்து பார்ப்போம். அது முயற்சிக்கும். சரியா? இப்ப பிள்ளைகளை பாரம் கொடுத்துட்டேன். ஆனா அவர்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர்கள் போடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா சொல்றாங்க சொல்லுவார்கள் இப்ப என்னன்னா இப்ப போடாட்டும் நாங்க இஸ்லாம் இல்லையான்னு அர்த்தப்படுமோன்னு கேட்பார்கள். இல்ல இஸ்லாத்துல அப்படி சொல்லிட்டு போய் கடத்திட்டு போக இயலாது. என்னது பிள்ளைகளா முறைகளுக்குள்ள நாங்க கட்டுப்பட்டு அது கொடிஞ்சியல. இப்ப நீங்க போஸ்ட் பண்ணி இதை செய்யன்னு சொன்னா உங்களுக்காக அதுல செய்வார்கள். சரியா? வெளியில போனா திரும்ப பழையபடுத்தான் போவாங்க. தொடர்புங்களோ இல்ல அவர்களுக்கு அது சரியண்டு பட்டா செய்யட்டும், பிள்ளைண்டு பட்டா. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இன்னும் ஒரு ஆசை இருக்குது. நான் எனது குழந்தைகளை நான் மக்காவுக்கும் உம்ராவுக்காவது நான் கூட்டி போக வேணும் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அந்த அந்த புனிதமான இடத்துல வைத்தாவது அந்த நான் கேட்கிற பிரார்த்தனை நான் மத்தாரத்துக்கு இடையில நான் பார்க்க வேணும் என்று ஆசைப்படுறேன். அப்ப நான் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருப்பேன். உண்மையா நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்வேன். ஆனா கண் குளிர்ச்சி ஆக்கி விடு என்ற பிள்ளைகளை மற்றவர்கள இதுக்கு இதை செய்தாண்ட பார்வையிலிருந்து காப்பாற்று நான் கேட்கிற பிரார்த்தனை. அதுதான் நான் கேட்கிறேன். ஆனா அதுக்காக எந்த பிள்ளை சக்தி மத்தாக்கள் தாழ்த்தின்னு நான் ஒரு நாள் நான் சொன்னதே இல்லை. அப்படி நான் தவறுதலா சொல்லியிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன். சில நேரங்கள்ல நானும் மனிதன் தான். சில நேரம் வார்த்தைகள் வெளியால வந்திருந்தாலும் அவர்கள மனது நொந்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்டு விடுவேன். அதைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் தருகின்றது. இப்ப நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் இஸ்லாத்துல பிறந்திருந்தாலும் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்திருந்தாலும் கற்க வேண்டியது எவ்வளவு இருக்கிறது. அதை நாங்க மற்றவங்க மனதை நோக வைக்க கூடாது என்று முதலாவது சொல்லப்படுகிறது. நோக வைக்காத, அதுதான் எங்களுக்கு எல்லா விடயத்திலையும் நம்ம இப்ப நாங்க தர்மம் இந்த உலகத்துல எல்லாத்தையும் உழைச்சிட்டு நாங்க அதுக்கு சக்காத்து கொடுக்காம போனா அந்த நாங்க மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு அந்த பணம் எல்லாம் வந்து எங்களோட அந்த பிடத்தில இருக்குமா, தலைய நிமித்தி ஏலாம. அப்ப சொல்லுவாங்களாம் இந்த பணத்தை எடுத்துக்கணும், பாரம் தாங்க ஏலாம, தலைக்கு மேல பாரத்தை. அப்ப நாம இறைவன் சொல்லுவானா, இதைத்தான் சொன்ன நான் உனக்கு முதல் உலகத்துல கொடுத்துட்டு ஏழைகளுக்கு கொடு,
ஏன் கொடுக்கல? இப்ப இது ஒட்டகத்துக்கு சக்காத்து கொடுக்காத ஆக்குற மேல ஒட்டம் ஓடிக்கொண்டே இருக்குமா? யோசித்து பாருங்க. மாட்டுக்கு சக்காத்து கொடுக்காத ஆக்குற மேல மாடு ஓடிக்கொண்டே இருக்குமா? அப்ப அந்த இதுக்குத்தான் சொன்னேன், நீ 100 மாடு இருந்தா 2.5 மாடுற பெருமதியை நீ கொடு, அப்பே நீ உனக்கு தீர்ந்திருக்கும். ஏன் அப்ப இங்க 5ஆம் மாசம் என்ன செய்வாங்கன்னா, எங்களோட வருமான வரிய கணக்கெடுத்து படன்னு எழுதி நாங்க அனுப்புறோம் வருமான வரிக்கு. அது நேர்ல கண்ணால கொடுக்கற எல்லாரும் கொடுக்க மாட்டேன்னு இருக்குமே. வேலை செய்யறாக்கள் கட்டாயம் கட்ட வேண்டும். கட்ட வேணும். அப்ப இங்கும் நாங்க அந்த வார மாசம் 30ஆம் தேதிக்கு முதல்ல அதை முடிச்சு விட வேண்டும். வர மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள முடிச்சு விடணும். அதை காட்டி பணம் கொடுத்துடணும். அப்ப எங்களுக்கு நாங்க கூட கட்டியிருந்தா எங்களுக்கு திருப்பி தருவார்கள். நாங்க கூட உழைத்திருந்தால் அந்த குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேல நாங்க உழைத்திருந்தால் 25,000. நீங்க இங்க கட்டுறதா அங்க ஊர்லயா? இங்க கட்ட வேண்டும். நெதர்லாந்து உங்களோட இதுல மாஸ்கோல? ஓ இல்ல, இந்த நாட்டுக்கு வரி அது கட்டத்தானே வேணும். இல்ல சொல்லுறேன், அது வரி தெரிகிறபடியா கட்டுகிறோம். அதுதானே சக்காத் இறைவன் வரி. சக்காத் என்பது வருடத்தில் ஒரு முறை ரமலான் மாதம் ஆரம்பித்து இறுதிக்குள்ள நாங்க கொடுக்க வேண்டும் என்பது வரி. மற்றதெல்லாம் தர்மமாகத்தான். அதுக்கு பிறகு நீங்க தொழுகைக்கு பிறகு நீங்க எத்தனை கோழியை கொடுத்தாலும் அது தர்மமாகத்தான் எழுதப்பட போகின்றது. அந்த வரியை நீங்க அந்த குறிப்பிட்ட இதுக்குள்ள அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற சட்டத்துக்கு நாங்க மதிக்கிற நாங்கள் ஏன் குர்ஆன் அல்லாஹ் சொன்னதை நாங்க மதிக்கிறோம் இல்ல? அது ஏனென்றா அது இறைவன் எங்களுக்கு உடன் தண்டனை தாரான் இல்ல. அதுதான் பிரச்சனை. அல்லாஹ் எங்களுக்கு உடன் அந்த தண்டனை இப்ப வருமான வரி எந்த நாட்டுல காட்டாட்டி வா நீ வருமான வரி வர எங்களுக்கு கடிதம் பண்ணும். இறைவன் அப்படி ஒரு டக்குன்னு ஒரு கடிதத்தை போட்டா நாங்க உடனே ஓடி எல்லாம் செய்வோம். ஆனா அது மரணத்துக்கு பிறகு இருக்கின்றதுதான் அந்த ஈமானின் பலம், அந்த நம்பிக்கை. அதை நாங்க அதுதான் இறைவன சக்தி. அதை நம்பிக்கைங்கிற மனதுக்குள்ள இருக்கிறது. நாங்க மத்தாக்களுக்காக நடிச்சிட்டு போறது இது இல்ல. நாங்க இறைவனுக்கு பெரிய ஒரு கமரா இருக்குது உலகத்துல. அது இறைவன். அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப உங்களுக்கு சிவன் என்று சொல்லுவீங்க, அங்கால கிறிஸ்தியவங்க யஸ்நாதர் என்று சொல்றாங்க, அங்கால புத்தர் என்று சொல்றாங்க, நாங்க அல்லான்னு சொல்றோம். அது இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான் அந்த மார்க்கங்கள் வந்தது. இல்லாட்டி நாங்க மிருகத்தை நாங்க ஐந்தறிவு என்று சொல்லி கேவலமா பாக்குறோம். ஆனால் அதற்கு இருக்கிற இறக்க குணமும் அது பசித்தாதான் இன்னொரு உயிர் எடுக்குது. நாங்க பசிக்காமையே உயிரை குண்டை தயாரிச்சு கொண்டு கூட்டு இரத்தத்தை குடிச்சுக்கிட்டு அதை குடிக்கிறேயும் இல்லை, தின்றையும் இல்லை. அந்த உயிர் போறதை பார்த்து ரசித்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க பெருசா அந்த 5 அறிவுகள் பெருசா நாங்கள் கடைக்க போனா நாங்க ஒரு அறிவுக்கும் பெற மாட்டோம். பழக வேண்டும். என்ன அன்றைக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தோம். இந்தியாவுல 2 பசுமாடு படுக்குது, 2 குழந்தைகள் போய் பால் குடிக்கிறது. அந்த பசு மாட்டில் போய் பால் அது சும்மா படுக்குது, வால் ஆட்டி ஆட்டி படுக்குது. நம்மட மனுஷன் பாலை வாங்கிட்டு போற பாலோட புள்ள எடுத்து தோடுன்னா பொலிசிய கொடுத்துருவாங்க. பேக்கெட்ல இருக்கிற பாலை யாராவது தூக்கிட்டு ஓடிட்டா சரி. ஏன் அந்த அம்பார பகுதியில பிஸ்கெட்டை களவு எடுத்துட்டு போன பிள்ளைக்கு அடிச்சு சாக கொண்டு இருந்தாங்க. பசியிலதான் அந்த பிள்ளை ஓடா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த இணையதளங்கள்ல எல்லாம் மிகவும் இதாக வந்தது. 8 வயசு குழந்தை பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்துட்டு போனதுக்கு அடின்னு அடிச்சு அந்த பிள்ளைய உயிரே எடுத்துட்டாங்க. அப்ப நாங்கெல்லாம் மனிதர்கள் என்று பெருமையா சொல்லி கொண்டிருக்கின்றோம். அந்த 6 அறிவை உள்ள அந்த ஒரு அறிவை வச்சு நாங்க எவ்வளவோ சொல்றோம். எந்த இனங்கள் பணம் சேர்க்குது மனிதனை தவிர? எந்த இனம் பொறாமப்படுகிறது? எந்த இனம் இல்லாம எத்தனை பேர் கொடுக்குறாங்க? அதுவும் இல்ல. நான் இப்படி கார் ஓடணும், அப்படி வீடு வாங்கணும், 4 பேருக்கு காட்டணும். அதான் நாங்க மன்னிக்க மாட்டோம், நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அப்ப நாம செய்யற பாவத்தை இறைவன் எப்படி மன்னிப்பான்னு? நம்ம கோயில்லையும் பள்ளிவாசல்லையும் போய் குழந்து நெத்திய தேய்க்கிற இப்ப நாம சொல்றோம், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இறங்க மாட்டேன், நான் ஒருத்தரையும் மன்னிக்க மாட்டேன், இந்த பிள்ளைகளையும் மன்னிக்க மாட்டேன் நான் சொன்னா, நான் செய்யற பாவத்தை நான் தெரிஞ்சு செய்யறேன், தெரியாம செய்யறேன், எத்தனை பாவம் நான் செய்யறேன். நாங்க நினைக்கிறோம் நாம கூட நம்மளையெல்லாம் இறைவன் மன்னிச்சா நம்மளுக்கு ஒரு மழைய கூட இந்த உலகத்துல இறக்க மாட்டார் அல்லா இறைவன். நாம எல்லாம் பசி பட்டணியால சாகணும். எவ்வளவு கொடூரமான மனுஷனுக்கு கூட இறைவன் சமணத்தானே கொடுக்கிறான். நன்மை செய்யறாக்களுக்கு சமணத்தான் எல்லாத்தையும் கொடுக்கிறான்.
ஏன் சூரியன் உங்களோட வீட்டை மட்டும் வருதா, எந்த வீட்டை மட்டும் வருதா? மழை உங்களோட வீட்டை மட்டும் வருதா, எந்த வீட்டை மட்டும் வருதா? எல்லார வீட்டையும் சமனாத்தான் கொடுக்குறான். அப்ப இறைவன் நம்மளை மன்னிக்கிறான்டா, நாம ஏன் மனிதர்களை நாம மன்னிக்க கூடாது? மன்னிச்சுட்டு நாங்க போக வேண்டியதுதான். அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த மன்னிப்பு அதுக்குள்ளதான் மனிதம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு வாணி சேர்ந்துப்போம், செயல்படுவோம். செல்வியாக்கா கேட்டு ஓடி வருவா. இல்ல அவ இது வரைக்கும் இல்ல அவர் இல்ல கேட்டுக்கொண்டிருப்பா. இருப்பாரா? அப்ப பாரதுக்கு நாங்க நிப்பாட்டுவோம். நிப்பாட்டுவோம். நன்றி 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 வணக்கம். இல்லை இல்லை, ஒரு நீங்கள் அந்த பிள்ளைகள் பற்றி சொல்லக்குள்ள எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்தது. அவர் சொல்கிறார் 2 பிள்ளைகள் சரியா, அதில் அவர் தாய் சொல்கிறார், நான் நல்லா தான் பெற்றேன், நல்லா தான் வளர்த்தேன், அதில் ஒன்று கங்கையாக ஓடுது, எல்லா இடமும் உதவி செய்து கங்கையாக ஓடுது, ஒன்று சாக்கடையாகிட்டுதுன்னு சொல்லி. உண்மையில் அந்த வசனம் எனக்கு சரியான பிடிச்ச உண்டது. அந்த தாயின் மன ஆதங்கம் 2ஐயும் நான் ஒன்றை ஒரு வயத்தெல்லாம் பெற்றேன், ஒன்று அப்படி நல்லதை போகுதோ, ஒன்று இப்படி தேங்கினீங்கன்னு ஆறுதுன்னு சொல்லி. ஏன்னா கொஞ்சம் தீய வழிக்கு மகன் போயிட்டேன். அதுக்கு காரணம் அந்த புறச்சூழல்கள், அவன் இப்படி வளர்ந்துட்டானே என்ற மாதிரி அந்த வார்த்தை உண்மையில நல்லா இருந்தது. அப்படித்தான் எந்த பிள்ளையையும் அம்மா அப்பா நீ கெட்டவனா வாடு, கெட்டவனா வான்னு சொல்கிறது இல்லை. அது சில நேரங்களில் அவர்களோட சுதந்திர சூழ்நிலைகள் அப்படி ஆக்கும் பொழுதும் நீ பெற்ற பிள்ளை, நீ வளர்த்த பிள்ளை வளர்ப்பு சரியில்லைன்னா சொல்லக்கூட ரொம்ப சரியாக வளவர். நன்றி. அது மட்டும் இல்லவா, நீ அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் சில விடயங்கள் கேட்குற, கல்யாணம் முடிக்கலையா, வேலை இல்லையா, அப்ப யோசித்து பாருங்க, வேதனை இல்லைனாலும் இருப்பாங்க. அவங்க முயற்சி செய்யாம இருப்பாங்க. ஒரு தாய்க்கு இல்லாத இந்த கருணையும் ஒரு இந்த பொறுப்பும் நம்மளுக்கு வந்துட்டு போகுதா? பிள்ளைகள் இப்ப வெளியில போறல என்னன்னு சொன்னா, அந்த மூத்துக்கு முன்னாடியே கேட்பார்கள் உனக்கு எத்தனை வயசு, எங்க கட்டல இன்னும். அது மட்டுமே இல்லை, அதில் உண்ட அம்மா இப்படி உயரா, நீ ஏன் இப்படி கட்ட, உண்ட அம்மா இப்படி கலர், இவன் இப்படி கலர், பிள்ளைக்கு படிக்க கேட்பான். அம்மா அப்பா என்னவோ அதான் பிள்ளையுமா இருக்குமாப்பா, அதை நீ இல்லை. அது மனதை உடைக்கிற வேலை தான் அது. சில இடங்களுக்கு குழந்தைகள் வரையலான்னு சொல்லுது, இப்ப போறது இல்ல. தெரியான்னு சொல்லி உண்மைதான். ஒரு பெருநாள் ஆண்டு கூட்டிட்டு போனேன், 6ஆம் மந்திக்கு 6ஆம் மந்திக்கு 2 பிள்ளைகளும் மந்திக்கு. நீங்க வயசிட்டீங்க, இது எனக்கு பின்னுக்கு வந்து நிக்குது. வந்து என்ன சொல்லுன்னா, இதுக்குதான் வாரேன்னு சொல்றேன், இதுக்குதான் நான் வாரேன் வரையலான்னு, இதுக்குதான் வாரையிலன்னு சொல்றேன். அப்புறம் நான் போறேன், நீங்க வந்தா வாங்க, இல்லாட்டி நான் பஸ்ல போறேன். அதான் தெரியாது பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டு தெரியுமா? அப்ப நான் சொன்னேன், எனக்கு அவள் டோர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள் பக்கத்துல இருந்துக்கிட்டு. அப்ப நான் சொன்னேன், அவக்கு இந்த வேலை இருக்குதாம் தெரியாம வேலையை போட்டு போய் சொல்றேன், வேலை போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு அங்க சந்தோஷமா இருக்கவும் மேலா, இந்த பிள்ளைய சமாளிக்கவும் மேலா. அவ நான் சொன்னேன் இப்படி அவ போப்புறாவான்னு சொல்லி அவையா நிற்கும். இல்லை, அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை நடந்தது பார்த்தேன் நான். அதில் கல்யாணம் கட்டாதவர்களும் கல்யாணம் கட்ட சொல்ல போஸ்ட் பண்ணுற அம்மாக்கள் சொல்லி சரியா அப்படி நிறைய நடக்கும். அதெல்லாம் அந்த இளையவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எதுக்குமே அம்மாக்கள் ஊறப்பட்டார்கள், இவர்கள் எதுக்குமே வாரதில்லை நல்லது கட்டதுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளை சொன்னார்கள், இதுதான் காரணம், வேணுமெண்டே கேட்பார், வாம்மா உனக்கு எத்தனை வயது பண்ணார்கள் நிப்பிடுமா ஒரு மூலையில், என்ன படிக்கிறாய் என்று கேட்பாங்களா, அப்புறம் எத்தனை வயசுன்னு கேட்பாங்களா, அடுத்த கேள்வி கல்யாணம் கட்டுனா அப்போ குழந்தை இல்லையா, குழந்தை இல்லைண்டா எத்தனை வருஷங்கள, இப்படி கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல இது இல்லை, நாங்கள் போகிறோம் இல்லைன்னு சொன்னாங்க. சரிதானே? நம்மளை போல இப்ப இருக்கிற பிள்ளைகள் வாணி தலையை ஆட்டி ஆடி சிரிச்சிட்டு இருக்க மாட்டேது, கொடுத்து போட்டு போயிடுவாரு. நம்ம எவ்வளவு அம்மா நம்மளோட சேர்ந்து அந்த கூட்டு குடும்பமா வளரும் போதும் அவங்க எவ்வளவு எல்லாம் சொல்லுவாங்க நம்மளுக்கு. எங்களோட அம்மம்மா அந்த கொஞ்சம் கால் தெரிஞ்சா போதும் கால்ல கிள்ளி போட்டு சொல்லுவா, பொம்பளை பிள்ளை இப்படியாண்டு. இப்ப இருக்கிற பிள்ளைய கிள்ளி பாருங்களேன், அது நம்மளுக்கு இல்லை. இப்போ நேற்று சும்மா வழியில் போய் கொண்டிருக்கல சொன்னேன், இப்படி 2-3 பேரை சொல்லி அவள் கணவரை விட மனைவி இப்படி இத்தனை வருஷம் வித்தியாசத்தில் மூப்பு அப்படின்னு சொல்லி, இப்போ தானே சேம் ஏஜ் பார்க்குறார்கள், அந்த இயற்கை பார்க்குறார்கள், 1 வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ அந்த காலம் அநேகமான ஆட்கள் அந்த ஆணை விட பெண்ணுக்கு வயது கூட இருக்கும் திருமணம் ஆகிக்க. அப்போ எங்கள் சொந்தத்துக்குள்ளேயே அப்படி இருந்தது 4-5 வருஷத்து வித்தியாசத்தில் பொம்பளை மூப்பு. அப்போ அவர் கேட்டார், 10 என்ன பிரச்சனைன்னு கேட்டார். நான் ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்கிறேன் அப்படின்னு, எல்லாத்தையும் இது ஒரு கதையாண்டு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு நான் ரீசன் சொன்னேன்,
அந்த வயது போன பொம்பளைகளுக்கு அது அந்த வருத்தங்கள் வந்தால் அந்த குடும்பங்களில் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி டெட்டுன்றது வருத்தம்ன்றது அது அவங்க நினைச்சு வாரதில்லை. அது கடவுளால் எழுதப்பட்டதை உண்டு. சரியா? அதுக்கும் இதுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்பவும் இதை சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? நடந்தது பூசை உண்மைதான். இப்ப கொஞ்சம் அந்த இளம் இந்த பெற்றோர்கள்ட்ட அது குறைஞ்சிருக்குது. ஆனா அந்த காலத்துல அந்த வயசு நாட்கள்கிட்ட அது அப்படியேதான் இருக்குது. இல்லை அது என்னென்றால் இப்போ சிலர் 12, 13, 10 வருஷத்துலலாம் கல்யாணம் கட்டுறார்கள் தானே. அதாவது இப்போ ஆணுக்கு அப்படி வயது இருக்கும், பெண்ணுக்கு இப்படி இருக்கும். அப்போ அதை பெருசாக எடுக்க மாட்டீங்க. இதை மட்டும் பொம்பளைக்கு 10 வருஷம் வித்தியாசம் பண்ணால் அதை பெருசாக தூக்குறீங்க. சரிதான். ஐரோப்பியர்கள் அப்படி பார்த்து போன கிழமை நான் ஒரு சோடியை பார்த்தேன். இதை பற்றி கவலையே. அந்த பொம்பளை நல்ல உயரம், நல்ல இல்லண்ட உயரம் பொம்பளை. அந்த ஆம்பளை அவட இடுப்புக்கு தான் இருப்பான். நம்மட பக்கம் மாறி ஆம்பளைதான் உயரமா இருப்பார், பெண்கள் தான் சின்ன பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறார். அது கேட்க சோடியை செய்வாங்க. இந்த பொம்பளை தான் எடுத்து கொடுக்குற சாமான் அவரை கட்டுது இல்ல. அந்த மேல சாமான்கள் இருக்குதானே உயரத்துல இருக்கிற அந்த கூலிங்ல அப்ப அந்த அவட அந்த பார்ட்னர் இருக்கிறாரு. ஆண் பார்ட்னர் இருக்கிறாரு. நான் கார் பழகினது பழையக்க பிறகு விட்டுட்டேன். அடியாமல் போச்சு. பழையக்கில் மாமா சொன்னார், அடியே உள்ள ஆம்புலன்ஸ் உள்ள போலீஸ் எல்லாம் நீ பழகிற காருக்கு பின்னால் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். நானும் பெரிய சாயே நின்று அச்சனை நடந்துருமாண்டு ஆள் இல்லாமல் காரோட நினைச்சிருவாங்களா? சின்ன ஆள் தானே, தெரியாதான் பின்னால் வரவங்களுக்கு. காரோட நினைச்சு அதே ஒரு இது 20 வருஷம் 25 வருஷத்துக்கு கதை. அப்போ அப்படி சொல்லுங்க. நான் இப்போ நினச்சி அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்காக அவட இல்லை திரும்ப விட்டுட்டேன். அப்போ அதை நினச்சி எனக்கு இப்போ வச்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா ராஜன் பாருங்க என்ன விட சின்ன சீனா ஜப்பானீஸ் எல்லாம் தானே. அப்போ அதெல்லாம் பார்க்கலையே நீங்கள்டா. அது சரிதான். அதுக்கு பின்னால் எத்தனை பேர் ஓடினாண்டு யாருக்கு தெரியும், எத்தனை மணி ஓடி இருக்கும். அப்படி கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகள். கடவுளுக்கு 2 சொல்லணும். எங்களை காலையில் எழுப்பி எங்களை மூச்சு விட வைத்திருக்கிறாரே, அதுக்கு நன்றி என்று சொல்லிட்டு உடல் ஆரோக்கியம் என்பதுதான் இறைவன் தந்த இது. நான் ஒரு கிழமைப்பட்ட வருத்தம் உண்மையில சரியா கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப எங்களோட வீட்டுக்காரர் இப்ப வருத்தமா படுக்கிறார். இல்லை அது மாறு திரும்ப வருகுது அந்த இதோண்டு வைரஸ் உண்டு. நன்றி வச்சுதான். நன்றி தமிழரக்கா. வணக்கம் தமிழரக்கா. அவர் கத்தரிக்கா. வணக்கம் வாணி. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணி. எனக்கு என்ன சிந்தனை என்று சிந்தனைகளை நீங்கள் சொன்ன அத்தனை சிந்தனைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு எனது சிந்தனை என்றால், இன்று வாணி சிந்தனைக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு செய்தது எனக்கு மிக மகிழ்வாக சிந்திக்க வைத்தது. இன்று வித்தியாசமாக இருந்தது. பட்டதை மனதில் பட்டதை மனதில் பட்டதை அப்படி எடுத்துக்கொண்டது மிக சிறப்பாக இருந்தது வாணி. அதைத்தான் நான் எனது சிந்தனையாக இன்று வாணியினுடைய அந்த என்ன திரும்பி அதை பார்த்தது எனக்கு சிந்திக்க வைத்தது. நன்றி வணக்கம் வாணி. வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. நன்றி வணக்கம் டாக்டர். வணக்கம் ராஜா அவர்களே. வணக்கம். பாருங்கள். வணக்கம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பாஷணை போய்கொண்டிருந்தது. இந்த சகோதரி இஸ்லாமியத்தை சுற்றி உள்ளவற்றை கூறினார். நல்ல சந்தோஷம். என்னென்றால் நான் உங்களுக்கு முதல் கூறியது போல இந்த அம்மா இந்து அப்பா கிறிஸ்டியன், எனக்கு இஸ்லாமிய சிநேகிதர்கள் இருக்கிறார்கள், நல்ல சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். இந்த வகையில் இப்போ நாங்கள் புனித யாத்திரை என்று போகும்போது இந்து கோயில்களுக்கு போயிருக்கின்றேன், கிறிஸ்தவ கோயில்களுக்கும் போயிருக்கின்றேன். கடவுள் என்ன தொடர்போ தெரியாது
ஜெருசலத்துக்கும் எனக்கு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. கைலாயம் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை, மெக்காவுக்கும் போக வேணும் என்ற ஒரு ஆசை இந்த அடி மனதுல இருக்குது. அதுக்கு என்னுடைய சிநேகிதர்களுடன் கேட்டிருந்தேன், கூட்டிக் கொண்டு போகிறா இந்து கோயில்களுக்கு, சர்ச் எல்லாத்துக்கும் இஸ்லாமியர்களும் வர விரும்பினால் வரலாம் தானே, ஒரு தடையும் இல்லை, கூட்டிக் கொண்டு போவீங்களா? எனக்கு அந்த தெய்வம் ஒன்றுதான். இவர் சொல்லும் போது சொன்னார், அல்லாஹ், சிவன், ஜீசஸ் எல்லாம் ஒன்று, ஒரு அந்த கொமனா ஒரு பொதுவண்டு பார்க்கல எல்லாம் அன்பத்தான் சொல்லுகிறது. அது இந்த பாதைகளும் ஒன்று மாதிரி, நீங்கள் அடிப்படை ஒன்றுதான். அதையும் அவர் சொன்னார். நல்ல ஒரு சம்பாஷணை அது. நான் இவட்டும் கேட்கின்றேன், எனக்கும் மெக்காக்கு போய் வர கிடைக்குமா என்று சொல்லி, ஒரு வசதி இருக்குமா என்று சொல்லி, சமயம் மாறினாத்தான் நீங்கள் போகலாம் என்று சொல்லி. வணக்கம் சகோதரி. வணக்கம். 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 என்னன்னு சொன்னா, மக்கா இந்த சவுதிக்கு போகலாம், அந்த இஸ்லாமிய நாட்டுக்கு போகலாம். மக்கா மதினா என்பது அந்த ஒரு புனித தலமாக கருதப்படுகின்றது. இப்ப உங்களோட அந்த காசி அப்படி அந்த ஜெருசலம் மாதிரி புனித தலம், அதுக்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அந்த புனித யாத்திரைக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா ஒன்லி முஸ்லிம் வந்து அந்த ரோட்டிலேயே போட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த 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 மையவாடி அங்க இருக்கிறது. அவர மகள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடங்கள். அதை அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த மையத்தை எடுப்பதற்கு அவர்கள் உள்ளுக்குள்ள சுரங்கப்பாதையினூடாக தோண்டிருக்கிறார்கள் அந்த மையத்தை எடுப்பதற்கு. அப்ப அது இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் கொங்கிரீட் அந்த சுரங்கப்பாதை அவர் மையவாடியை எடுக்க முடியாமல் கொங்கிரீட் பாதை, அந்த சுரங்கம் தோண்டி கொங்கிரீட் போட்டிருக்கிறது. அந்த காரணம் ஒன்றுக்காக இஸ்லாமிய மார்க்கம் தவிர்ந்த யாரையும் அந்த மக்காக்கள் அனுமதிப்பதில்லை. நீங்கள் அப்படி போற ஒரு நோக்கம் வந்தால் அந்த இஸ்லாமிய மயத்தை தழுவ வேண்டும் என்பதுதான் அங்கு உண்மையாக ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற அந்த இளவரசர் சல்மான் என்பவர், அவர் ஒரு இஸ்லாமியர் என்று சொல்வதற்கு இல்லை. அவர் சில மாற்றங்களை சவுதி அரேபியாவில் செய்து கொண்டு வருகின்றார். அவர் அங்கு ஒரு திருமணம் செய்திருக்கின்றார். அமெரிக்காவில் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்திருக்கின்றார். அங்கு சில பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அமெரிக்கா மாதிரி நான் சவுதியை மாற்ற வேண்டும் என்று அவர் நிறைய விடயங்களை அந்த மக்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்து செய்து கொண்டு மாற்றிக்கொண்டு வருகின்றார். இப்ப தியேட்டரை திறந்திருந்தார், பார்களை அங்கு உருவாக்கி இருக்கின்றார். அப்படி பெண்கள் காரோடலாம் என்றதிலையெல்லாம் அவர் சில விடயங்களை மாற்றம் கொண்டு வர. ஆனால் அப்படி அவர்கள் எதிர்க்கிறவர்களை சிறையில் அடைக்கின்றார். அதால மக்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேரம் அவர் சில நேரங்கள் எல்லோரும் போகலாம் என்றொரு இதை கொண்டு வரலாம் என்று மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். 3 முக்கியமான புனித தலங்கள் இருக்கிறது. மக்கா, மதீனா, ஜெருசலத்தில் இருக்கிற எங்களோட அந்த பள்ளிவாசல். அது 3ம் எங்களுக்கு முக்கியமான புனித தலமாக இருக்கிறது. ஜெருசலத்துக்குள்ள போகலாம் என்று நினைக்கின்றேன். மக்கா மதீனாக்குள் போவது கஷ்டம். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட பாதைக்கு இதுல தாயிப்ல இருந்து தொடங்குகின்ற அந்த வீதியில ஒன்லி முஸ்லிம் ஒன்றே போட்டிருக்கிறது அந்த மக்காக்கு போற அந்த புனித தலத்துக்கு. என்னென்றால் பொதுவான ஒரு அன்புதான் அடிப்படை என்று பார்க்கும் பொழுது, மற்ற இதையும் விட்டார்கள் என்றால் எங்களை மாதிரி எல்லா சமயத்தையும் நாங்கள் மதிக்கணும் என்று யோசிக்கிற ஆக்களையும் மதித்து அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கலாம். வெளியில வேற இடங்களுக்கு இல்லாமல். எனிவே நான் அந்த உங்களுக்கு நான் இப்ப உங்களையும் கேட்டுட்டு விட்டுட்டேன். இனி நான் என்னென்றால் நான் சொன்ன அடிப்படையின்படி சொன்னா, இப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவரா ஹிந்துவா? சமயம் நீங்க ஒரு கோயில்ல போய் கும்பிடுறீங்கன்னு சொன்னா, உங்களோட கோயில்ல அந்த கருகுலம் இருக்கிறதுல உங்களோட சாமி இருக்கும். அப்ப அந்த சாமியை நீங்க தூக்கிட்டு வர மாட்டீங்க. யோசித்து பாருங்க. என்னோட சொன்னா அது ஒரு புனிதமாக நீங்க கும்பிடக்கூடியவராக, அதை மதிக்கிறவராக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு மச்சம் சாப்பிடாத இல்ல அந்த தவறுகளை நீங்க செய்ய மாட்டீர்கள். இப்ப மச்சம் சாப்பிடாம நீங்க கோயிலுக்கு போறோம்னா மச்சம் சாப்பிடுங்களை யாரும் பாக்குறதில்ல, வீட்டுல இருந்தா சாப்பிட்டு போக்குறோம். ஆனா நீங்க உங்களோட மனச்சாட்சிக்கு நீங்க போய் சொல்ல மாட்டீங்க.
நாங்க மச்சம் சாப்பிடாம தான் குடிச்சிட்டு தூய்மையாக கோயிலுக்கு போக முடியும். அது மாதிரி அந்த இஸ்லாமியர்கள் அந்த சில இதுகளை செய்ய மாட்டார்கள் அந்த புனித தலத்துக்கு போகும் பொழுது. இப்படி ஒன்று நடந்தது. இப்படி ஒன்று 2 தரம் அது அவர மைய வழி தோன்றப்பட்டு குர்ஆனில் சொல்லப்படுகின்றது. அவர உடலம் இன்றும் அது அன்று அவர் மரணித்த மாதிரியே இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர உடலம் அது வேறதானே. இப்ப மெக்கால போய் கபாவை பாக்குறதுக்கும் அவற்ற புனித உடலுக்கும் அது பக்கத்துல தான் இருக்கிறது. ஆனா அதுக்கு நாங்கள் போகாமல் அதுக்கு அவர்கள் தடை போடலாம். அது உரியவர்கள் புனிதமான கபாவை போய் அனைவரும் தரிசிப்பதில் என்ன என்றது அத சரி. இந்த இதோட நாங்கள் இதை சில நேரங்கள்ல குண்டு வைக்கலாம், அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கலாம் தானே, அதை உடைப்பதற்கு குண்டு வைக்கலாம். என்ன சொல்லுங்களோ. எனிவே நாங்கள் இந்த இதை விடுவோம். நான் ஒரு என்னென்று சொல்ற ஒரு கோரிக்கை ஒன்றை உங்களுக்கு முன்வைத்தேன். நீங்கள் நல்ல என்னென்று சொல்றது, உங்களை தமிழால் ஒன்றுபட்டிருக்கின்றோம். சமயங்களும் பேசிக்கா அன்பை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டு செல்கின்றன. அதுல உள்ள வித்தியாசங்களை விட்டு நாங்கள் ஒன்றாக பயணிப்போம். இந்த உலகில் சந்தோஷத்துடன் சகோதரத்துடன் கைகளை கோர்த்து கொண்டு முன்னோக்கி அன்புடன் பயணிப்போம் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன்.